Hey beauties, welcome to Kanmani-Vlogs. So நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. ஆல் கொடுக்கிறது ஏன் அப்படி சொல்றேன் அப்படி கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் எப்போ வீடியோ போடுறனோ அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக ஆல் கொடுத்துக்கோங்க அப்படினு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்மள இன்னும் Instagramல ஃபாலோ பண்ணலனா Instagram ஐடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே ஆகும். லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Let's get into the video. மார்னிங் நான் எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நான் ரெகுலர் பேஸில் வந்துட்டு ஃபேஸ் பேக் போடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் தீர்ந்துருச்சு. நான் திரும்ப அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். அது ப்ரிப்பேர் பண்ண டைமில் அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மாமா அர்த்தோட உப்டன் ஃபேஸ் மாஸ்க் தான் நான் வந்து எடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஃபேஸும் போட்டுட்டு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சில பேருக்குலாம் டவுட் வரும், மார்னிங்கே ஸ்கின் கேர் ரொட்டீனா, நான் எந்திரிக்கிறதே பெரிய விஷயம், இதில் வேறு ஸ்கின் கேர் ரொட்டீன் வேறு பண்ணுமா, அதில் என்னென்னா சரி ஸ்கின் கேர் ரொட்டீனாக தான் ஓகேங்கலாம், ஆனால் இதில் என்னென்னா ஃபேஸ் பேக் வேறு. நம்மளே அவசரமாக ரெடியாகி காலேஜ் ஆஃபீஸும் போயிட்டுருக்கோம், அதில் வேறு ஃபேஸ் பேக் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஃபேஸ் பேக் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபேஸ் பேக் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஃபேஸ் பேக் போடுறது ரொம்பவே நல்லது. அதனால தான் நான் நீம் பவுடர்லாம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது இல்லை அப்படிங்கிறது காரணத்தினால தான் நான் மாமா உப்டன் ஃபேஸ் பேக்குக்கு இன்றைக்கி நான் பர்டிகுலராக மூவ் ஆனேன். 15 minutes later. ஸோ இது நிறைய பேர் சொல்வீங்க, அதான் ஆஃப்டர்நூன் இருக்குது, ஈவினிங் இருக்குது அண்ட் நைட் இருக்குது. ஸோ நீங்களே சொல்வீங்களே நைட் தான் ஃபேஸ் பேக் போட்டால் ரொம்ப நல்லதுன்ட்டு. இப்படி தான் நைட் போடுறது தான் ரொம்ப நல்லது. பட் ஆனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வாக் பிஸியில் ஓகே ஈவினிங் போட்டுக்கலாம், நைட்டு போட்டுக்கலாம், நைட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கு தான் மைண்டில் வருமே தவிர ஸ்கின் கேர் மைண்டில் வராது. நைட் ஸ்கின் கேர் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்ட்ரைக்காகவும் ஃபேஸ் பேக் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் மார்னிங்கே போட்டுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் கன்ஃபார்மாக ஈவினிங் போடுவீங்க அப்படின்னா வந்துட்டு நோ ப்ராப்ளம், நீங்கள் மார்னிங் ஃபேஸ் பேக் போடணும் அவசியம் இல்லை. நான் கூடமே அப்படி பண்ணியிருக்கேன். மார்னிங் போட மாட்டேன், ஈவினிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நான் போட்டுப்பேன். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு டோனர், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு லிப் பாம் போட்டுட்டேன். லிப் பாம் நான் வீடியோவில் கவர் பண்ணலை, பட் லிப் பாம் போட்டுட்டு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் முடிச்சுட்டேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஏன் போடல அப்படிங்கிறத, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால நான் சன்ஸ்க்ரீன் போடலை. 5 minutes later. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் ஆயில், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா கழுவி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 7-8 பல் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும். அண்ட் இது எல்லாமே நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு சக்தி மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கிட்டதுக்கப்புறமா வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன சைஸும் இல்லாமல் பெரிய சைஸும் இல்லாமல் மீடியமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல பட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஸோ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்ககிட்ட வந்துட்டு அந்த டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்துட்டு இன்ஸ்டன்ட் தேங்காய் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் பவுடர் எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அந்த கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த கிரேவியில் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர டைமில் பார்த்தா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னடா ரொம்ப மஞ்சளாக ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. பட் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கிரேவி வந்துட்டு போக போக அந்த எண்ணெயெலாம் விட்டு வந்து ஒரு சூப்பரான கலருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சப்பாத்திக்கு
அண்ட் பரோட்டாக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம் உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால திரும்பவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பார்த்திங்கன்னா வேகலை. ஸோ அதனால் வந்துட்டு திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா தண்ணி ரொம்ப வந்து வற்றின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இன்னும் 5 மினிட்ஸில் இது வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி போட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த ரெடிமேட் பரோட்டா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை, பாக்கெட்டும் தூர போட்டாச்சு, அதனால் எனக்கு சரியாக தெரியலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் விட்டு நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சப்பாத்திக்கோ இல்லை பரோட்டாக்கோ கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவும் ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு 2 கை வச்சு நல்லா அடிங்க. அடித்தா தான் டேஸ்ட், அந்த பரோட்டா டேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக வரும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்டு சால்னா குருமா வச்சு தான் நம்ம இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை நீங்கள். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வெறும் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிடலாம். நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சு ரெடியாக இருந்தீங்கன்னா போதும், 20 மினிட்ஸ்லேயே இது வந்து ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் அப்படியே வந்துட்டு கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா அடுத்து என்ன வேலை இருந்துச்சுன்னு பார்க்கலாம். A few moments later. இவ்வளோ சிம்பிளாக மீன் குழம்பு வைக்கலாமா அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சட்டியில் மீன் வைக்க போகிறீங்களோ அதில் வந்துட்டு புளி, புளி தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு குத்தளவு வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 7-8 பல் பூண்டு. நான் பார்த்திங்கன்னா மசாலா நீங்கள் எடுக்கும் போதே கவனிச்சிருக்கணும். நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு நான் வந்து எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மசாலா தூள் வந்து கவனித்து போடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ தான் நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இது லம்ஸாக இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லம்ஸாக இல்லாத அளவுக்கு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ரா ஸ்மெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை பார்த்திங்கன்னா 4 வந்து கட் பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலே வரைக்கும் 4 கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கிரேவிக்குமே தேங்காய் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் தேங்காய் நல்லா அந்த மாதிரி அரைச்சி உருண்டை பிடிச்சி நாங்கள் வந்து வச்சுருப்போம். ஸோ இதில் ரெசிபி நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு DIML வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு ரொம்பவே ஃப்ரீஸாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா கொஞ்சம் கிரேவி வந்து குக் ஆகிட்டு இருக்கும் போதே அது தண்ணி ஊற்றி வந்து அதை நல்லா வந்துட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ நம்ம எவ்வளோ மீனுக்கு வந்து எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு தேங்காய் வந்து எடுத்துப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து வெண்டைக்காய் வந்து பண்ணிருந்தாங்க. நான் தான் வந்துட்டு அந்த மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சைடில் வந்து நல்லாவே கொதிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதை நல்லாவே கிளறி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஊளி மீன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே எங்கள் அம்மா வந்துட்டு நல்லா அந்த மீன் குழம்புல வந்து டிப் பண்ணி விட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ இவ பண்ணுறதுனால நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் இப்போ வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுதான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் மீனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கிளறிடக்கூடாது. அதனால் வந்துட்டு லைட்டாக டிப் பண்ணி மட்டும் விட்டுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், டக்குன்னு வெந்துடும்.
அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். மல்லித்தூள் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு கிரேவி அப்படின்னா மல்லி நம்ம ஆட் பண்ணோன்னா கிரேவி வந்து திக்காகும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து டேஸ்ட் பார்த்தாங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். நான் பார்த்திங்கன்னா வெஷல்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு கேமரா வந்துட்டு மீன் குழம்பு வந்து ஷூட் பண்ணிருக்கனால நான் வந்துட்டு வெசல் வாஷ் பண்ணுறதுனால அதை வந்துட்டு என்னால் ஷூட் எடுக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு கொத்தமல்லி தூவி வந்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டவ் நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு தாளிப்புக்காக ஒரு பேன் வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அது நல்லாவே ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சீரகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் சீரகத்தை பார்த்திங்கன்னா நான் 2 டைம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் பார்த்திங்கன்னா அது கம்மியாக எடுத்தனால நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது நல்ல கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டோம். ஸோ அதை நல்லா போட்டு நான் பொன்னிறமாக வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பில் கருவேப்பிலை போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் எங்கள் அம்மா வந்துட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வச்சனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பொன்னிறமாக நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ஸை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போய் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சக்தி மசாலா தூள் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து தனி மசாலா தூள்னு சொல்லியே விற்கும். ஸோ அது வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். 2 அதுக்கப்புறமா ரொம்ப வச்சுட்டிங்கன்னா வைங்களேன் அந்த மசாலா வந்துட்டு கொஞ்சம் கருகிரும். ஸோ அதனால டக்குன்னு வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாளித்து ஊற்றியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுவுமே மீன் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்துட்டு தாளிப்பு வந்து ஊற்றணும். 5 minutes later. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு மாப் போடுற வேலை இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம இப்போ மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் மாப் ஸ்டிக்கையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா லைசால் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைசால் ஆட் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னமோ தெரியாது அதனால நான் வந்துட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு இல்லை. நான் என்ன போடுறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இப்போ மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். ரொம்ப சாரி. ஆக்சுவலி நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வேறு வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கை ஷேக் ஆகிடுச்சு மாப் போடும்போது. சரி ஓகே அதை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுவேன் அப்படின்னு கெஸ்ஸே பண்ணல. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம வந்து ஃபோனை வந்து ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்புறமா மாப் போடும்போது உங்களுக்கும் பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மாப் போடுறத வந்து ஷூட் எடுக்கணும்னு நான் நினைப்பேன். பட் நான் வந்துட்டு ஒரு நாள் கூட ட்ரை பண்ணதே இல்லை. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டே மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே நம்ம மாப் போடுறத இன்றைக்கி வந்துட்டு கம்பல்சரியாக நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போடுறேனோ நோட்டிஃபிகேஷன் டான் வரதுக்காக தான் ஆல் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 2 o'clock இருக்கும். சரி ஓகே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா சுட சாதம் அண்ட் எல்லாமே ரொம்பவே பார்க்க சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. அண்ட் 1.5 மணி நேரம் கழித்து தான் நான் ஆக்சுவலி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அந்த க்ரீன், ரெட், ஆரஞ்சு, அந்த எண்ணெய் வெட்டு ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குக் பண்ணிவிட்டும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக க்ரீனிஷ் அண்ட் அந்த எல்லோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெண்டைக்காய் மீன் குழம்பு காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பர்சனலாக கேட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க லுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ குயிக்காக வந்துட்டு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் எவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் மீன் குழம்பும் வேறு லெவல் காம்பினேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன்.
அதனால என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பாருங்கள் உதிரியாக இருக்குது. ஸோ இது யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எப்போவுமே வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிளுகிளுன்னு தான் இருக்கும். ஆனால் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா உதிரியாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. வெண்டைக்காய் வந்துட்டு பொரியலாக இருந்தாலுமே உதிரியாக இருக்காது, கொஞ்சம் கிளுகிளு தான் இருக்கும். எங்கள் அம்மா பண்ணும்போது பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கே எப்படி என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா ஒரு டிப் சொன்னாங்க. அது வந்துட்டு நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். Much later. நான் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் எந்த ஒரு வேலையுமே பார்க்கல. அதனால நான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட தான் சரி ஓகே நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருந்தேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு சூப்பரான நம்ம பேல்பூரி வாங்கியிருக்கோம்ல, ஸோ இதுக்கு வந்துட்டு வந்து கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அதனால தான் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கொடுத்துருந்த அந்த பெரிய பாக்கெட்டை வந்து நான் உடச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்ட் சட்னியுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸ்வீட் டர்மரிக் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க, புளி சட்னி, அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கொடுத்த ஸ்பூன்லேயே நான் வந்து நல்லாவே கிளறினேன். ஆக்சுவலி அது நல்லா கிளறிட்டதுக்கப்புறமா பாருங்கள், எனக்கு அவ்வளோவா அந்த டீஸ்பூன் வந்துட்டு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா நான் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. சரி ஓகே நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே தான் கட் பண்ணி வச்சுருக்கோமே, இதையே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா லெமன், நான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் லெமன் வச்சுருந்தேன், பட் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்களும் மறந்துடாதீங்க, லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்பூனை வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப இது எப்படி சொல்கிறது, அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வந்துட்டு கீழே தான் விழுந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்மளுக்கு தான் இருக்கே ஸ்பூனு, அதை வச்சு கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு வாய் கொடுத்தேன், எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டைம் போனால் இன்னும் ஒன்று வாங்கலாம், 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 hours later. ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டின்னருக்கு வந்து கப் நூடுல்ஸ் தான் வந்து எடுத்துருந்தேன். சரி ஓகே இதே வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைசி வெஜ் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணோம், எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற, எவ்வளோ மணி நேரம் வந்துட்டு அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கிளியராக கொடுத்து வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபோக் இன்சைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி நானும் ஓகே ஃபோக் இதுலேயும் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா அதில் ஃபோக்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் தெரியாமல் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓரளவு அவங்க சொன்னாங்க பாதி ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சைடில் வந்துட்டு வார்ம் வாட்டர் வந்து வச்சுருந்தேன். சரி ஓகே இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது வந்துட்டு ஆட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுதான்னு பார்க்கலாம், சுடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஷேக் பண்ணி விட்டுக்கிட்டு திரும்பவும் நான் வந்துட்டு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கப் நூடுல்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ் பண்ணாதவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுனால நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், கரெக்டான பாக்ஸ் எடுத்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் 3 minutes கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா குக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் 3 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்துருந்துச்சு. சரி ஓகே இதுலேயே நான் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம மேகி சாப்பிட்ருக்கோம், பட் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா கப் நூடுல்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அது பார்க்கவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நூடுல்ஸை வந்துட்டு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைசிலாம் அவ்வளோ இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணனால என்னமோ அந்த ஸ்பைசிலாம் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஸ்பைசிலாம் இல்லை, தண்ணி நிறைய நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. பட் அவ்வளோவா ஸ்பைசிலாம் இல்லை இதில். அண்ட் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு எனக்கு கேட்டிங்கன்னா.
ஸோ அதுக்கப்புறமா நான் இதை தான் டின்னருக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வெந்நீர் இருந்துச்சு. சரி அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அதையும் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ மணி நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு.